अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबिया'i व अशरफिल मुरसलीन व अला आलिहि व अज़वाजिहि तय्यिबीन अत्ताहिरीन वल मुमिनीन वल मुस्लिमीन कुल्लिहिम अजमाईन, अम्मा बाद। ऊसीकुम इबादल्लाह व इय्याय अवलम बितक़्वल्लाह। इत्तक़ुल्लाह तआला फी कुल्ली वक़्तिन व हीन। क़ाल अल्लाहु तआला अज़्ज़ा व जल्ल इन्ना फ़तहना लका फ़तहन मुबीना। व क़ाल अय्ज़न लक़द सदक़ल्लाहु रसूलहु रु'या बिल हक़्क़। सदक़ल्लाहुल अलीम। व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला हिजरत बअद फ़तह मक्का औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் மகத்தான கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபிகள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முன்னால் செய்துவிட்ட பாவங்களை பொறுத்து சகித்து மன்னித்து அருள்வானாக. வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் இறைவனுக்கு பொருத்தமான நல்வாழ்க்கை வாழுகின்ற நசீபையும் தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்று ரபீஉல் அவ்வல் பிறை 2 அசர் தொழுகையை தொடர்ந்து மிக சந்தையான முறையில் நமது தர்காவுடைய கொடியிறக்கம் நிகழ்ச்சி நிறைவு பெற்று அதைத் தொடர்ந்து இஷா வரை சங்கையான மௌலூது ஷரீஃப் ஓதப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான புகழ் பாக்களை இந்த சபையிலே பாடி சங்கையான வழிமார்களுடைய சரித்திரங்களை இந்த சபையில் எடுத்தோதி தற்பொழுது பயான் மஜ்லிஸ் துவங்கி இருக்கிறது. இந்த 2ஆம் நாளில் மக்காவை வென்றெடுத்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 520 மக்கமா நகரிலே பிறக்கிறார்கள். ரபீஉல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் இந்த உலகத்தில் அவதரிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நல்ல ஒழுக்கத்தோடு மக்களின் மங்கா புகழ்பெற்ற நாயகராக மக்காவிலே வலம் வருகிறார்கள். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நபியாக வெளிப்படுத்தினார்களோ, மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தினார்களோ, அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள்
அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வாழக்கூடிய முஸ்லிம்களாக மாறினார்கள். பெருமானாரை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்கள், மக்கத்து குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய கொடுமைகளை இழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட சஹாபிகளுக்கு நிறைய தொல்லைகளை தந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் உத்தரவுப்படி சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலிருந்து வெளியேறி அபிசீனியாவிற்கும் மதீனாவிற்கும் குடிபெயர்ந்து சென்றார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கொலை செய்ய அல்லது நாடு கடத்த மக்கா குறைஷிகள் திட்டமிட்ட பொழுது அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான், நபியே நாயகமே, நீங்கள் இனி மக்காவில் இருக்க வேண்டாம், உங்களுக்கான பிரதேசமான மதீனாவிற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 53வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி புறப்பட்டார். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது முதலாக ஜிப்ரீலை இந்த உலகில் சந்திக்கிறார்களோ, நபித்துவத்தை அடையாளப்படுத்துவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்களோ, அதன் பின் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த வரமத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேத அறிஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மைத்துனர் வரமத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். நான் ஹிரா குகையிலே தவம் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது ஜிப்ரீல் என்னை சந்தித்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரமத்து இப்னு நௌஃபல் இடத்திலே சொல்லுகிற பொழுது வரமத்து இப்னு நௌஃபல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த பயத்தையும் உங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களிடத்திலே வந்தவர் உங்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்தாரே, அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். எந்த மலர் முந்தைய நபிமார்களுக்கு இறை வேதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்தார்களோ, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், துக்கம் அடைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை திருத்தூதராக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தூதுத்துவத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்கிற பொழுது நான் உயிரோடு இருக்க வேண்டும், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த மக்காவாசிகள் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, வரமத்து இப்னு நௌஃபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். எப்பொழுது 13 ஆண்டு காலத்திற்கு முன்பாக பெருமானாருடைய 40 வயதிலே சொல்கிறார்கள், இந்த ஊர்வாசிகள் மக்காவாசிகள் உங்களை மக்காவை விட்டு வெளியேற்றுகிற பொழுது நான் உயிரோடு இருந்தால், திடகாத்திரமான வாழ்வனாக இருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, நான் அன்றைய காலம் உயிரோடு இருக்க வேண்டுமே என்பதாக வரமத்து இப்னு நௌஃபல் சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவ் முஹ்ரிஜூனிஹும், என்னையா இந்த ஊர் மக்கள் வெளியேற்றுவார்கள், என்னை சிறந்தவர்கள் என்பதாக சொல்கிறார்களே, என்னை உண்மையாளர் என்பதாக புகழ்கிறார்களே, என்னை அல்லமீ நம்பிக்கைக்குரியவர் என்பதாக சொல்கிறார்களே, என் மீது அன்பு வைத்திருக்கிறார்களே, எனக்கு அவ்வளோ மரியாதை செலுத்துகிறார்களே, அந்த ஊர் மக்களாய் என்னை ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள்,
நான் இந்த ஊரை விட்டும் துரத்தப்படுவேனா, வெளியேற்றப்படுவேனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற பொழுது சொன்னார்கள் வரகத் இப்னு நௌஃபல், ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த சத்தியத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்துரைத்த அத்தனை தூதர்களுக்கும் இந்த சோதனை நடந்திருக்கிறது. எல்லா நபிமார்களும் தங்களுடைய ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலை உங்களுக்கும் ஏற்படும் யா ரசூலல்லாஹ் என்று வரகத் இப்னு நௌஃபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுக்கிறார்கள். மக்காவிலிருந்து நீங்கள் வெளியேறுவீர்கள். மக்காவின் மன்னராக, மக்காவில் பிறந்த மைத்துனராக, மக்காவில் ஆண்ட நட்பர்கள் பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்ற செய்தி வரகத் இப்னு நௌஃபல் அவர்கள் மூலமாக எடுத்து வரப்படுகிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது 53ஆம் வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளால் மக்காவை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் உத்தரவு வழங்குகிறான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்காவில் இருக்க வேண்டாம், மதீனாவை சென்றடைந்து விடுங்கள் என்று உத்தரவிட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பயணப்படுகிறார்கள். அங்கே 6 ஆண்டு காலம், மதீனாவிலே 6 ஆண்டு கால வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை, தனக்கென ஒரு நாடாக மதீனாவை அறிவிப்பு செய்து மதீனாவின் மன்னராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய வெற்றிகள் பெருமானாருடைய பாதம் தொட்டு கடந்த காலம் அது. சஹாபாக்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் வெற்றி வாகை சூடி திரும்ப வந்த காலம் அது. ஹிஜ்ரி 6 பெருமானார் மதீனா வாழ்க்கையில் 6 ஆண்டு காலத்தை கடந்திருந்தார்கள். அருமையானவர்களே, அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு ஒன்றை காண்கிறார்கள். மக்காவின் வெற்றிக்கான அடித்தளம் இந்த கனவிலே தான் அமைக்கப்படுகிறது. எல்லோருடைய கனவும் இத்தகைய உன்னதத்தை தரக்கூடிய கனவு அல்ல. நாம் காண்கின்ற கனவு நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிப்படிகளாக அமைய வேண்டும். நாம் காண்கின்ற கனவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அத்தகைய கனவாக வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமான உள்ளங்களாக உறங்க செல்ல வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 அற்புதமான ஒரு கனவை காண்கிறார்கள். அந்த கனவை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹிலே சொல்லி காட்டுகிறான். லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருக்யா பில் ஹக். அல்லாஹ் தனது திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கனவை கண்டார்களோ அந்த கனவை உண்மைப்படுத்தினான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் கூறுகிறார். எந்த கனவை கண்டார்கள்? லததுல்ன மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிக்கும் ஹாதா. லததுல்ன மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தஹாபூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைகிற பொழுது, அவர்களுடைய தோழர்களோடு நுழைகிற பொழுது நிம்மதியானவர்களாக மக்காவுக்குள்ளே நுழைவார்கள். தங்களது உம்ராவை முடித்துவிட்டு தலையை மழித்தவர்களாக சிலரும், தலையை கத்தரித்துக் கொண்டவர்களாக சிலரும் மக்காவை வலம் வருவார்கள். அப்பொழுது அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற கனவை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை சஹாபிகளுக்கு மத்தியிலே சொல்கிற பொழுது சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் சந்தோஷம், பெருமிதம். ஆகா, நாம் பிரிந்து வந்த மக்காவை, நாம் தேடி இருக்கின்ற மக்காவை, நம் கண்ணுக்குள்ளே இருக்கின்ற காபாவை நாம் காண இருக்கிறோம், செல்ல இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சந்தோஷத்தில், உற்சாகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து கூறினார்கள். ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்னைக்கு கதை சொல்ல ஒரு ஆள் கிடைச்சாலும் கூட, இன்னைக்கு கதை சொல்ல
ஒரு ஆள் கிடைச்சிடக்கூடாது, ஆளு கிடைச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது கிடையாது. ஒவ்வொரு மன்னர்களும் தன்னுடைய ஊரை வென்றெடுக்கிற பொழுது அந்த ஊர் எவ்வளவு பெரிய பயணத்தை சந்திக்கும். ஒவ்வொரு மன்னர்களும் ஊருக்கு அந்த நாட்டிலிருந்து துரத்தப்படுவாங்க. பெரும்பாலான மன்னர்கள் நினைச்சிருக்காங்க சொந்த ஊர்ல இருந்து துரத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரே கனவாக அந்த சொந்த ஊரை மீட்டெடுக்கக்கூடிய கனவு இருக்கும். அவ்வாறு மீட்டெடுக்கிற பொழுது அந்த சொந்த ஊரின் மீது அவர்கள் தாக்குகின்ற தாக்கல், அந்த சொந்த ஊர்வாசிகளை கொலை செய்து அங்குள்ள சொத்துக்களை எல்லாம் சூறையாடி அந்த ஊரை கைப்பற்றுவார்கள். இதுதான் மன்னர்களின் வரலாறு. ஆனால் மாமன்னர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வென்றெடுக்கிற பொழுது கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, சமாதானமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வென்றெடுத்தார்கள். உன்னதமான ஒரு மிகப்பெரிய பணி. வரலாறு இதை பதிந்திருக்கிறது. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வென்றெடுக்கிற பொழுது அந்த பூமியில் ரத்தம் சிந்தப்படவில்லை, எதிரியுடைய உயிர் காவு வாங்கப்படவில்லை, எதிரியுடைய சொத்துக்கள் சூறையாடப்படவில்லை, மக்கா சேதப்படுத்தப்படவில்லை, மக்காவின் புனிதம் மேன்மைப்படுத்தப்பட்டது. மக்காவின் மக்கள் காக்கப்பட்டார்கள். மக்காவிலே சொல்லனா துயரங்களை பெருமானாருக்கு கொடுத்த எதிரிகள் அவரது உயிர் காக்கப்பட்டது. வரலாற்று வித்தியாசமான வெற்றி. அருமையானவர்களே, அந்த வரலாறை இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் கனவை கண்டவுடன் சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள், சஹாபிகளே நீங்கள் புறப்படுங்கள், நாம் மக்காவை நோக்கி உம்ராவிற்காக பயணப்படுகிறோம் சொன்னார்கள். மக்காவை நோக்கி போருக்காக அல்ல, மக்காவை கைப்பற்ற அல்ல, நாம் உம்ராவுக்காக பயணப்படுகிறோம், சஹாபிகளே தயாராகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது உன்னதமான சஹாபிகளுக்கு கட்டளையிடுகிற பொழுது இந்த செய்தி பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்களுக்கும் பரவுகிறது. இந்த செய்தி பக்கத்தில் இருக்கின்ற குழுக்களுக்கும் பரவுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிட்டத்தட்ட 1500 சஹாபா பெருமக்கள் அல்லது 1400 சஹாபா பெருமக்கள் மக்காவை நோக்கி கிளம்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்றைய தினம் பெருமானாருடைய அருமை துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பயணப்படுகிறார்கள். மக்காவை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்படுகிற பொழுது இடையில் ஒரு இடம், துல் குலைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அங்கே குர்பானி கொடுப்பதற்காக குர்பானி பிராணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த குர்பானி பிராணிகளை ஒன்றாக நிறுத்தி அதற்கு அடையாளம் எழுதுகிறார்கள். குர்பானி பிராணிகளுக்கு அடையாளம் எழுத சொன்னது. இது குர்பானி பிராணி, மற்ற ஆடு மாடுகளோடு மாதிரி இந்த ஆடு மாட்டு நடந்து கொள்ளக்கூடாது, இந்த ஆட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் இந்த ஒட்டகைக்கும் ஒரு சங்கை இருக்கிறது. குர்பானி பிராணிக்கு நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடைகள் மீதும் மிக பரிவுள்ளவர். அதை சண்டை மோதவிட்டு சண்டை விடக்கூடாது, அதை காயப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்திருக்கிறார்கள். குர்பானி பிராணிக்கு என்று தனி மகத்துவம் இருக்கிறது. ஷஹாதியுல்லாஹ், அல்லாஹ்வின் அடையாள சின்னம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குர்பானி பிராணிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லி தருகிறார். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கொண்டு வந்த குர்பானி பிராணிகளுக்கு உம்ராவை முடித்து விட்டு அறுத்து வெளியிடக்கூடிய அந்த பிராணிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் எழுதுகிறார்கள். அடையாளம் விட்டு அங்கே தங்கி இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒற்றரை நியமிக்கிறார்கள்.
உளவு பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவரை நியமிக்கிறார். நியமித்து நாம் மக்காவை நோக்கி புறப்படுகிறோம். மக்காவின் பாதைகளிலே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது, நமக்கு சாதகமான சூழல் இருக்கிறதா, நமக்கு எதிரான சூழல் இருக்கிறதா என்பதாக நீங்கள் அறிந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக குஸாஆ என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை என்பது மிக முக்கியமான முதுகெலும்பு. ஆனால் அந்த உளவுத்துறை நேர்மையாக இருக்க வேண்டும், நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். நாட்டின் ஒரு சமூகத்திற்கு எதிரான தகவல்களை அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடாது. அல்லாஹ் அத்தகைய சூழலை விட்டும் நமது இஸ்லாமிய இந்திய சமூகத்தை பாதுகாக்க முடியுமானார். இன்றைக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. நிறைய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை கொண்டு இஸ்லாமிய குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல பாதுகாப்பானாக. இஸ்லாத்திற்கு எதிரான எதிரிகளை அல்லாஹ் ஜல்ல அழித்தொழிப்பானாக. அருமையானவர்களே, பெருமானாரின் உளவு பிரிவு மிக நேர்மையாக நடந்து கொண்டது. பெருமானாருடைய ஒற்றர்கள் சரியான தகவல்களை பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறம் படைத்தவர்களாக இருந்தார்கள். குஸாஆ கோத்திரத்திற்காக அந்த ஒற்றர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் என்ற இடத்தை அடைந்த பொழுது ஒரு தகவலை தருகிறார். இதுதான் பயணத்தினுடைய திருப்பம் ஆரம்பிக்கிறது. பயணத்தினுடைய முக்கிய திருப்பம் இங்கே ஆரம்பிக்கிறது. உஸ்மான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒற்றர் பெருமானாரை சந்திக்கிறார். யா ரசூலல்லாஹ், கினானா என்ற கூட்டத்தை சார்ந்த ஒருவன், அவன் சில வீரர்களை ஒன்றோடு இணைத்துக் கொண்டு, அவன் பேர் காவு என்று சொல்லக்கூடிய ஒருவன் தனது கூட்டத்தாருடைய வீரர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு உங்களை தடுப்பதற்காக, உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக, உங்களை உம்ராவை விட்டும் விரட்டுவதற்காக மக்காவின் வழியிலே நின்று கொண்டிருக்கிறான் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கும். முதல் எதிர்ப்பு இப்பொழுதுதான் அங்கிருந்து வெளிப்படுகிறது. பெருமானார் யோசிக்கிறார்கள், கினானா என்பது மக்காவாசிகளுக்கு தோழமை குழு, தோழமை நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் தோழமை நாடு இருக்கு இல்லையா? அமெரிக்காவோட சில நாடு, சீனாவோட சில நாடு, ரஷ்யாவோட சில நாடு, நடுநிலை வகிக்கிற சில நாடுகள், மூன்றாம் உலகப் போருக்கான தயாரிப்பு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டோடு ஒரு குழுக்கள், அது ஒவ்வொரு சிறு நாடுகள், சில தீவுகள் சேர்ந்திருக்கும். மக்காவில் வாழ்கின்ற குறைஷிகளோடு தோழமையோடு இருக்கின்ற கூட்டத்தார்கள் தான் கினானா. கினானா குழுவை சார்ந்த ஒருவன் நமக்கு எதிராக வழியில் இருக்கிறான் என்று சொன்னால் மக்காவிற்கு நாம் வருகின்ற செய்தி தெரிந்திருக்கிறது என்பதை பெருமானார் விளக்கிக் கொள்கிறார்கள். விளக்கிக் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு ஆலோசிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உன்னதமான பண்புகளில் அது ஒன்று. நான் தான் தலைவன், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று அல்ல பெருமானாரினுடைய குணம். பெருமானார் எதை சொன்னாலும் செவிமடுக்கின்ற, செயல்படுத்துகின்ற திறன் படைத்தவர்கள் சகாபிகள். ஆனால் பெருமானார் ஆலோசிக்கிறார்கள், என்ன செய்யலாம். சில சகாபாக்கள் சில ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். தொண்டர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. பெருமானார் ஆலோசனை கேட்டால் சிறந்த ஆலோசனையை தரக்கூடியவர்கள். சிலர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிர்த்து வருபவனை விட வேண்டாம், நாம் தாக்குவோம். சிலர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், கினானா கூட்டத்தை சார்ந்த அந்த குடும்பத்தின் முக்கியமான தலைவர்களை நாம் சிறைப்பிடிப்போம். சிறைப்பிடித்து விட்டால் நமக்கு பயந்து ஒதுங்கி விடுவார்கள் கினானா வாசிகள். நாம் உம்ரா செய்து விட்டு அவரை விடுதலை செய்வோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் உம்ராவுக்காக வந்திருக்கிறோம். உம்ராவை மட்டுமே குறிக்கோளாக நாம் செயல்பட வேண்டும். இடையில் சிறைபிடிப்பதோ போருக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதோ இது போன்ற எந்த முயற்சிகளில் இறங்கி நம்மை நாம் வீணடித்து விடக்கூடாது. நம்முடைய பயணம் உம்ராவை நோக்கி தான் இருக்க வேண்டும். காபாவை நெருங்கி ஒருவேளை காபாவுக்கு உள்ளே நம்மை காலெடுத்து வைக்க விடாமல் யாரும் தடுத்தால்
அவர்களோடு போர் புரிவோம். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு மக்காவை நோக்கி தனது படையை நகர்த்துகிறார்கள். இந்த நேரத்தில் மக்காவிற்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. கினானாவின் கூட்டத்தை பெருமானார் புறக்கணித்து விட்டு மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டவுடனே மக்காவாசிகள் அங்கே ஒன்று கூடி ஆலோசித்து காலித் பின் வலீத் ஒரு உன்னதமான சஹாபியாக பின்னாட்களில் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது காலித் பின் வலீத் இஸ்லாத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. காலித் பின் வலீதோடு 20 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி மக்காவில் ஒரு வாசலிலே நிப்பாட்டி பெருமானார் மக்காவிற்குள்ளே நுழைந்தால் பெருமானாரை காக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு காலித் பின் வலீத் மக்காவின் பாதைகளில் ஒன்றிலே நின்று கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை முற்றலின் மூலமாக அறிந்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிதின் படையை தன் பாதைக்கு எட்டும் தூரத்தில் பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரம் அமைத்து லுஹர் தொழுகையை தொழுகிறார்கள். காலித் பின் வலீத் தொழும் சூழலை தொழும் அழகை பார்க்கிறார். தொழுது முடிக்கிறார்கள் லுஹரை. தொழுகையில் யாரும் பேசிய, தொழுகையில் யாரும் திரும்பி பார்க்கல. தொழுகையில் பெருமானார் அல்லாஹ் அக்பர் என்றால் குனிகிறார்கள், சமியல்லாஹ் என்று சொன்னால் நிமிர்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் என்றால் சரியா செய்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் வலப்புறம் திரும்புகிறார்கள், மறு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் இடப்புறம் திரும்புகிறார்கள். பேசிக் கொள்ளவில்லை, பார்த்துக் கொள்ளவில்லை, எந்த விதமான அசைவும் அவர்களிடத்தில் இல்லை. காலித் பின் வலீதுக்கு தொழுகை முறை தெரியாது. அவர் திட்டமிடுகிறார், அடுத்த தொழுகையை தொழுகிற பொழுது நாம் இந்த கூட்டத்தாரை தாக்கி விடலாம் என்று என்ன செய்கிறார், திட்டமிடுகிறார். அல்லாஹ் நன்கறிந்தவன். பெருமானாருக்கு ஒரு புதிய வழிமுறையை அல்லாஹ் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தான். இங்கு பயணத்தில் இருக்கிற பொழுது லுஹர், அஸர், இஷா இந்த 3 நேர தொழுகை 4 ரக்காத் தொழக்கூடிய தொழுகையை 2 ரக்காத்தாக நீங்கள் சுருக்கி கொடுத்து கொள்ளலாம். 4 ரக்காத் தொழ தேவை. 87 கிலோமீட்டர் என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவர் என்ன செஞ்சு கொண்டது, 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தும் சுருக்கி கொடுக்கணும். கசு என்று சொல்லுவாங்க. அந்த உள்ளூர் ஜமாத் நடக்குது, உள்ளூர் ஜமாத்துல தொழுகை நடக்குதுன்னா போய் சேர்ந்து 4 ரக்காத் தொழலாம். தனியா தொழுதாங்கன்னா என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுதா போதுமானது. மார்க்கம் அவங்களுக்கு தரக்கூடிய சலுகை, ஒரு பிராணிக்கு தரக்கூடிய சலுகை. இதுக்கு நிறைய சட்ட வழக்குகள் இருக்குது. மார்க்க அறிஞர் இடத்துல அவங்க பொது கேட்டு தெரிந்து கொள்ளும். பயமான சூழ்நிலைகள், போர்க்கால சூழ்நிலைகள்ல இன்னொரு வழிமுறை அல்லாஹ் சேர்த்து கொடுத்தான். எப்படி, கூட்டத்தை 2ஆக பிரித்து விட வேண்டும். ஒரு கூட்டம் பெருமானாரோடு முதல் ரக்காத்தை தொழ வேண்டும், மறு கூட்டம் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும். ஒரு ரக்காத் தொழுத சஹாபாக்கள் அந்த தொழுகையாளிகள் மீண்டும் வந்து பாதுகாப்பிற்காக இருக்க வேண்டும். பாதுகாப்பிற்காக இருந்த சஹாபாக்கள் தொழுகையில் இணைந்து கொள்ள வேண்டும். தொழுகையில் இணைந்து 2 ரக்காத்தை தொழுது முடித்து சலாம் கொடுத்து அவர் வெளியேற வேண்டும். அவர் வெளியேற பிறகு பாதுகாப்புக்காக நின்ற சஹாபாக்கள் மீண்டும் சென்று 1 ரக்காத் தொழுது சலாம் கொடுக்க வேண்டும். இது போர்க்கால நடவடிக்கையிலே, போர்க்களத்திலே எப்படி தொழ வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கக்கூடிய வழி. போர்க்களத்திலும் தொழுதாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அசல் தொழுகை இப்படி மாறியதால் காலித் பின் வலீதால் தாக்க முடியவில்லை, திரும்பி சென்று விடுகிறார். அருமையானவர்களே, இதற்கு பிறகு நிறைய சமாதான தூதுக்கள் நடக்கிறது. நிகழ்ச்சி வரலாறு மிகப்பெரிய, சுருக்கமாக சொல்றேன். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சமாதானத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வருகிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தொழுத அந்த இடத்திலிருந்து கிளம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். அப்படி கிளம்பி வருகிற பொழுது சனியத்துல் முர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், சனியத்துல் முர்ரா, அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த கஸ்வா என்ற ஒட்டகம், பெருமானார் அந்த ஒட்டகத்திற்கு கஸ்வா என்று பெயர் சூட்டியுள்ளார்.
ஃபோன் தாங்கண்ணே ஃபோன் தான் இந்த ஒரு நிமிஷம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கையானவர்களே, மக்காவை நோக்கி பயணப்படுகின்ற வீரநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக 2 படைகள் எதிர்கொள்ள காத்திருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 படைகளையும் புறக்கணித்துவிட்டு மக்காவை நோக்கி பயணப்படுகிறார்கள். அப்பொழுது சனியத்துல் முர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், சனியத்துல் முர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒட்டகை படுத்துக் கொள்கிறது. நடந்து போன குதிரை ஒட்டகம், பெருமானார் மீது இருக்கிறார்கள், மேல் இருக்கிறார்கள். நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுதே சனியத்துல் முர்ரா என்ற இடத்தை அடைந்ததும் பெருமானாருடைய கஸ்வா மிக புத்தி கூர்மையான கஸ்வா, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகின்ற கஸ்வா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு பல போர்க்களங்களில் கலந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு எதிரிகளையும் பார்த்து மிரண்டதில்லை என்ற கஸ்வா. தன்னந்தனியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே இருக்கிற பொழுதும் பெருமானாரை தாங்கி நின்ற கஸ்வா. எதிரிகளின் வாளுக்கோ அம்புக்கோ என்றைக்கும் பயந்ததில்லை கஸ்வா. நெஞ்சுரம் படைத்த ஒட்டகை அது. கஸ்வா சனியத்துல் முர்ரா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அது படுத்துக் கொள்கிறது. சகாபிகள் அதை எழுப்புவதற்கான எத்தனை வழிமுறைகளை கையாண்டாலும் அத்தனை வழிமுறைகளையும் மீறி அது படுத்த இடத்தில் படுத்தே கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இந்த கஸ்வா முரண்டு பிடிக்கும் பிராணி கிடையாது, வீரனான பிராணி அது, ஆனால் முரடன் கிடையாது. எனவே இதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அது படுத்திருக்கிறது. சொன்னார்கள், குறைஷிகள் என்ன திட்டத்தை நலவான திட்டமாக இடத்தில் கேட்டாலும், அல்லாஹ் விரும்புகின்ற சமாதானத்தை விரும்புகின்ற சண்டைக்கு முன்வராத எந்த திட்டத்தை என்னிடத்தில் அவர்கள் ஒப்பந்தமாக கேட்டாலும் நான் அதை செய்து கொடுப்பேன், இது அல்லாஹ் மீது ஆணை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சத்தியம் விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து கஸ்வா கிளம்புடைய. அருமையானவர்களே, கஸ்வா மனித அறிவு படைத்தது கிடையாது. பெருமானாரின் ஒட்டகை அல்லவா, மனிதனை விட அதிகமான அறிவு வேலை செய்யக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருந்தார். அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிற பொழுது அவருக்கு தகவல் கிடைக்கிறது, மக்கத்து குறைஷிகள் பெருமானாரை தடுப்பதற்கு பெரும் படையோடு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பயணத்தை அமர செய்து வருகிறார்கள். கொஞ்சம் ஆலோசித்து முன்னெடுக்கும் நமது பயணத்தை. அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும், மக்காவின் மீது படையெடுத்து நாம் வரவில்லை என்பதை உணர்த்த வேண்டும். உம்ரா செய்யக்கூடிய காரியமாகத்தான் நாங்கள் மக்காவை நோக்கி வருகிறோம் என்பதை சொல்ல வேண்டும். எனவே நாம் மக்காவாசிகளுக்கு
எடுத்துரைத்து புரிய வைத்து அதற்கு பின்னால் நாம் மக்காவிலே பிரவேசிக்கலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலே தங்கி வருகிறார்கள். மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் சமாதானத்தை விரும்பக்கூடிய சில குழுக்கள் பெருமானாரிடத்திலையும் மக்காவாசிகளிடத்திலையும் மாறி மாறி சமாதான பேச்சு நடந்தது. அதனுடைய வரலாறு நீண்டது. நிறைய பேர் வந்தாங்க. புதையில் வர்கா என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெருமானாரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தார். கஅபுல் உலுவை பெருமானாரை மிரட்டி பார்ப்பதற்காக வந்தார். இப்படி நிறைய முத்தஸர் இப்னு ஹப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெருமானாரிடத்திலே தூது பேசுவதற்காக வந்தார். உடையத் இப்னு அல்கமா என்ற ஒருவர் அவர் பெருமானாரிடத்திலே தூது பேசுவதற்காக வந்தார். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் உர்வத் இப்னு ஸகஃபி மஸ்ஊத் ஸகஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வந்தார். இவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வரார். உர்வா பின்னால் இஸ்லாத்துக்கு வராரு. இதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் அழிவை நோய்க்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஈசா வருகிறார். இயேசு பிரான் என்று சொல்லப்படுகின்ற இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு உடலோடு இறங்குவார். பிறந்து வருவதல்ல. இயேசு வருகிறார் என்று சொல்கிறார்களே, முழு வரலாறை குர்ஆன் வைத்திருக்கிறது. இயேசு வருவார். இயேசுவாக அல்ல, ஈசாவாக வருவார். ஈசா இப்னு மரியமாக வருவார். இறை தூதராக அல்ல, இறை அடியாராக வருவார். இறை குமாரராக அல்ல, இறைவனை வணங்கக்கூடிய அடிமையாக வருவார் இந்த உலகத்தில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈசாவை பார்க்க வேண்டுமா? அலைஹிஸ்ஸலாம். இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த உருவத்தில் இருந்தாரோ அதே உருவத்தை அல்லாஹ் இந்த உருவாவுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உருவாவை பார்த்தால் ஈசாவை பார்க்க தேவையில்லை. அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவாவின் உருவத்தில் தான் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உருவத்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் உருவத்தை பெற்றவர். அவர் பேர் உருவா. இப்ராஹிம் உருவத்துக்கு ஒரு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரை சந்திக்க வருகிறார். அந்த நிகழ்ச்சியின் போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். ரொம்ப திறமைசாலி, வாதத்திறமை உடையவர். பெருமானார் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து வந்து பெருமானாருடைய தாடியை பிடிக்கிறார். அவர் பேசும்போது தாடியை பிடிச்சு பேசுறார். முகமது அவர்களே, உங்கள் கூட்டத்தாரோட நீங்கள் போர்முடிய கொள்கிறீர்கள், உங்கள் கூட்டத்தை நீங்கள் அழிக்க போறீங்களா? இப்படி பேசுறார். அவங்க யார்? மக்காவாசிகள் யாரு? உங்க சொந்த பந்தம் இல்லையா? மக்காவாசிகள் யாரு? உங்களோடு பழகியவர்கள் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் யாரையும் அழிக்க வரவில்லை, யாரோடும் சண்டையிட வரவில்லை, நாங்கள் உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பெருமானார் உண்மை எடுத்துரைக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர் தாடியை தொட்டு பேசும்போது ஒரு சஹாபி இருக்காங்க பக்கத்தில். ஒரு சஹாபி பக்கத்தில் நின்றுருந்தாங்க. அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முகையத்து ஒரு ஷுஅபா என்று சொல்லக்கூடிய சஹாபி தனது கையில வாள் வச்சிருந்தாங்க. உருவிய வாளோடு பெருமானாருக்கு பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் உருவா பெருமானார் தாடியை பிடிப்பாரோ அப்பொழுதுதான் அந்த கையில் ஒரு கட்டு இருக்கும். கட்டி கையில் இருந்தாங்க. உருவத்தோடு ஸகஃபி பெருமானாருடைய சபையை பார்த்துவிட்டு குறைஷிகள்கிட்ட போய் சொல்றார், குறைஷிகளே, நீங்கள் நினைப்பது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது சாதாரணமான மனிதராக இல்லை. மக்காவிலிருந்து போகும்போது ஈஸியா வரட்டி விட்டீங்களே, கொலை செய்யலாம் என்று கூட திட்டம் போட்டீங்களே, அந்த நிலையில் இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. நான் எத்தனையோ நாடுகளுக்கு எத்தனையோ மன்னர்களை சந்திப்பதற்காக தூதுவனாக சென்றிருக்கிறேன். அவர் சொல்கிறார்கள், எத்தனையோ நாட்டு மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கைசர், கிஸ்ரா, நஜ்ஜாசி போன்ற பல மன்னர்களுடைய சபைக்கு நான் போயிருக்கிறேன். அந்த சபைகளில் மன்னர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை தவிடுபடியாகிவிட்டது. பெருமானாரினுடைய தோழர்களுக்கு பகட்டு இல்லை,
பட்டாடைகள் இல்லை, பெரும் ஆயுதங்கள் இல்லை, பெரும் தோற்றங்கள் இல்லை, அரண்மனை இல்லை. ஆனால் அந்த மன்னர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதை விட 100 மடங்கு அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறாங்க. பெருமானாருடைய கண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கஞ்சாடை சொல்வதை செய்கிறார்கள். பெருமானார் மீது வைத்திருக்கிற அன்பால் பல பேர் பெருமானார் முன்னால் முகத்தை தூக்கி முழுமையாக பெருமானாரை பார்க்க கூட முடியவில்லை. அத்தகைய மரியாதையில் இருக்கிறார்கள் அந்த சஹாபிகள். அவர்கள் சொன்னால், பெருமானார் சொன்னால் எந்த கட்டளையும் நிறைவேற்றும் நிலையில் இப்பொழுது சஹாபிகள் இருக்கிறார்கள். குறைஷிகளே, தோழர்களே, உங்கள் மீது அவர் போர் தொடுக்க வரவில்லை, அவரை அனுமதியுங்கள் என்று சொல்கிறார். அவரை அனுமதியுங்கள். அனுமதித்தால் உலக அளவில் நீங்கள் கண்ணியம் பெறுவீர்கள். அவருக்கு எதிராக போர் தொடுத்தால் உலகின் இழிபிறவிகளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இதுதான் எனது உபதேசம் என்பதாக உருவத்துக்கு மசூது சகபி அவர்கள் சொல்லி முடிக்கிறார். இப்படி பல தூதர்கள் வராங்க. கடைசியா சகில் என்ற ஒருவர் வருகிறார். சகில் என்றால் லேசானவர் என்பதாக பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகில் வருகிறார், பிரச்சனை சகிலாகிவிடும், பிரச்சனை லேசாகிவிடும். அவர் வந்த பிறகு சில பேச்சுவார்த்தை நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மக்கா வாசிகளுக்கு மத்தியில் சில உடன்படிக்கை நடக்கிறது. இவ்வாண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, திரும்ப சென்று விட வேண்டும், மறுஆண்டு தான் வர வேண்டும், 3 நாட்கள் மக்காவில் தான் தங்க வேண்டும். மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுவிட்டு மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுவிட்டு மக்காவுக்கு வந்தால் அவனை நாங்கள் அனுப்ப மாட்டோம், திருப்பி உங்களை அனுப்ப மாட்டோம். மக்காவிலிருந்து யாராவது உங்களுடைய மார்க்கத்தை ஏற்று உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் என்ன செஞ்சோம், எங்களுக்கு திருப்பி அனுப்பி வச்சோம். இப்படி நிறைய ஷரத்துகள், நிபந்தனைகள், 10 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் போர் நிறுத்தம் செய்யப்படும் என்றெல்லாம் இருக்கிறது. வெளிப்படையாக பார்க்கிற பொழுது எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானதாக தோன்றியது. சஹாபாக்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. நிறைய சஹாபாக்கள் என்ன செய்யல, இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு முன்வரவில்லை, விருப்பம் தெரிவிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அறிவாற்றல், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற தீர்க்க தரிசனம், அதை கொண்டு விளங்கிக் கொண்டார்கள். இது அத்தனையும் இஸ்லாத்திற்கு சாதகமான ஒப்பந்தம் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். ஏன்னா மதீனாவுக்கு வந்த முஸ்லிம்கள் யாரும் கொள்கையை விட்டு மக்காவுக்கு போக போவது கிடையாது. மக்காவிற்கும் யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவருடைய ஈமானை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். 10 ஆண்டு கால போர்க்கால நிறுத்தம். எனவே 10 ஆண்டு காலத்திற்கு நம்ம என்னதான் பிரச்சாரம் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம், மக்காவாசிகளோடு எந்த நாடுகள் எல்லாம் தோழமைகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு மதீனாவாசிகளும் மதீனாவாசிகளின் தோழமை நாடுகளும் சண்டையிடக்கூடாது. மதீனாவாசிகளோடு யார் யாரெல்லாம் தோழமைகளாக இருக்கிறார்களோ அந்த குழுக்களோடு மக்காவாசியும் மக்காவின் குழுக்களும் சண்டையிடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். ஏன்னா மக்காவை மதீனாவை சுற்றியுள்ள எல்லா ஊரையும் நிம்மதியாகிடும். யாரும் யாரோடையும் சண்டை போட மாட்டான், யாரும் யாருக்கு எதிராக போர் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. இப்ப இந்த பாயிண்ட் தான் மக்காவை மீட்டு தருவதற்கு இங்க உதவி செய்த பாயிண்டாகவும் இருக்காங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை போடுகிற பொழுது ஒரு குழு, அந்த குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இணைந்து கொள்ளும். அந்த குழுவினுடைய பெயர் உஸாஆ என்று சொல்லக்கூடிய ஒரு குழு. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்துச்சு. பக்ர் என்ற ஒரு குழு இருந்தது, அது குறைஷிகளோடு சேர்ந்து கொண்டது. நாங்கள் குறைஷியுடைய தோழமை நாடு, உன்னிப்பாக கவனிக்கும். நாங்கள் குறைஷியின் தோழமை நாடு என்று பக்ர் சொல்லிவிட்டார்கள். உஸாஆ என்ற கூட்டம் நாங்கள் பெருமானாரின் தோழம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த 2 குழுக்களுக்கு மத்தியிலே பரம்பரையாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, இதுதான் பெருமானார் சொல்லி வச்சிருந்தாங்க, குறைஷியும் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனால் சமயம் பார்த்து இந்த பக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனின் ஒருவன் நௌஃபல், அவங்க நௌஃபல், அவன் என்ன செய்தான், குறைஷிகளிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் சில வாலிபர்களை தன் வசம் ஏற்றுக்கொண்டு
குஸாஆ கூட்டத்தார்கள் அவர்கள் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று அவர்களில் சிலரை கொன்று விட்டார். அவங்க உயிருக்கு பயந்து குஸாஆ கூட்டத்தார்கள் மக்காவை நோக்கி நுழைந்து காபாக்குள்ள நுழைஞ்சாங்க. நுழையும் சொன்னாங்க, காபாக்குள்ள சண்டையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த நௌஃபல் என்பவன் கேட்பவனாக இல்லை, காபாவைக்குள்ளும் சில கொடைகளை நடத்தினான். காபாவின் புனிதத்தை என்ன செய்தான்? கெடுத்தான். இந்த நேரத்தில் அந்த குஸாஆ கூட்டத்துடைய 2 தலைவர்கள் தப்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள் தோழமை நாடுகள், எங்களை குறைஷிகளோடு எங்களோடு தோழமை நாடுகளாக இருந்த பக்ர் கூட்டத்தாரும் எங்களை கொன்று விட்டார்கள். நாங்கள் உயிருக்கு பயந்து நாங்கள் உங்களுடைய சமூகம் ஓடி வந்திருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். அருமையானவர்களே, மக்காவின் முக்கிய தலைவர் அபூ சுஃபியான் குறைஷியரை கூப்பிட்டு சொன்னார், நம் தரப்பிலிருந்து பெரிய தவறு நடந்துவிட்டது. எந்த சாக்கு போக்கும் பெருமானார் சொல்ல முடியாது. ஒப்பந்தம் உடைந்து விட்டது. இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவெடுத்தாலும் அது நடக்கும். நான் சென்று வருகிறேன், மதீனாவுக்கு சென்று சமாதானம் பேசுகிறேன் என்று அபூ சுஃபியான் தன்னும் தனியாக மதீனா நோக்கி வருகிறார். வந்த அபூ சுஃபியான் தனக்கு நெருக்கமானவரிடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவருடைய மகள், அபூ சுஃபியானுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா, மகள் பெருமானாருடைய துணைவி, தகப்பனார் பெருமானாருடைய எதிரி. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு வீட்டிற்கு அபூ சுஃபியான் வருகிறார். வந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு ஒரு பாயை வைத்திருந்தார்கள். அந்த பாயை உட்கார முற்படுகிறார் அபூ சுஃபியான். உம்மு ஹபீபா பாயை அப்படி இழுத்துக் கொள்கிறார், மடக்கிக் கொள்கிறார். அபூ சுஃபியான் கேட்டாரு, ஏனம்மா, நான் பெற்றுத்தந்த நாகரிகம் எல்லாம் உங்களுக்கு எங்கே போய்விட்டது? ஒரு பெரிய மனுஷன் வந்தா பாயை வச்சு உட்கார வைக்கிறதான முறை. அந்த நாகரிகம் உங்களுக்கு எங்கே சென்று விட்டது? நான் உங்கள் வீட்டிற்கு வருகிற பொழுது நீ பாயை மடக்கிக் கொள்கிறாயே என்று சொல்கிற பொழுது உம்மு ஹபீபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் அபூ சுஃபியானின் மகளார் சொல்கிறார், தந்தையே, நீங்கள் அல்லாஹ்வின் எதிரியாக இங்கே வந்திருக்கிறீர்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்கிற பாய். அவர்கள் இருக்கின்ற பாயிலே நீங்கள் அமர்வதற்கு துணியும் தகுதி கிடையாது. உங்களுக்கு எதற்காக இங்கே வந்தீர்கள் சொன்னார். பெருமானார் மக்காவின் மீது போர் இருக்க போகிறார்கள், அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் சொன்னார்கள். உம்மு ஹபீபா, அந்த நோக்கோடு நீங்கள் வந்தால் இப்பொழுதே என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். மீண்டும் அலி ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள், பாத்திமா ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள், உமர் இப்னு கத்தாபை சந்திக்கிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபானை சந்திக்கிறார்கள், மதீனாவாசியின் தலைவரை சந்திக்கிறார்கள். எங்குமே அங்கு அவர்களுக்கான சாதகமான பதில் கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு 3 நாளைக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது துணைவியாருக்கு சொல்லியிருந்தார்கள், போருக்கான ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து வையுங்கள் என்றார். கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைந்தார்கள். இடையில் வருகிற பொழுது நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அபூ சுஃபியான் இடையில் வருகின்ற வழியில் சிறைபிடிக்கப்பட்டார். பெருமானாருடைய பெரிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைகிற பொழுது பெருமானார் பெரும் படையோடு 10,000 சஹாபாக்களோடு மதீனாவுக்குள்ளே நுழைந்தார்கள். தாங்கள் நுழைவதற்கு முன்பாக 2 பிரிவுகளை, படை பிரிவுகளை மக்காவினுடைய 2 வாசல்களுக்கு அனுப்பி அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நுழைகிற பொழுது குறைஷிகள் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைந்தவுடன் அறிவிப்பு செய்தார்கள், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தாரோ அவர் இந்த
என்னிடமிருந்து பாதுகாப்பு பெற்றார். யார் தம்முடைய வீடுகளுக்குள்ளே சென்று கதவை தாளிட்டுக் கொண்டீர்களோ அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற்றீர்கள். யார் காபாவுக்குள்ளே நுழைந்து விட்டீர்களோ அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற்றீர்கள். இன்றைக்கு காபாவை கண்ணியப்படுத்தக்கூடிய நாள், இன்றைக்கு பழியிருக்கும் நாள் அல்ல, அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுகிற பொழுது, மக்காவை அல்லாஹ் தஆலா பெருமானாரின் கைவசம் கொடுக்கிற பொழுது மக்காவில் ரத்தம் சிந்தப்படவில்லை, வாளேந்தி போர் நடக்கவில்லை. சொந்த ஊரை மாமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றினார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை. மாறாக பரம எதிரிகளுக்கும் அங்கே மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. பரம எதிரிகளுக்கும் அங்கே மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. காலம் முழுவதும் போர்க்களத்தில் நின்று பெருமானாருக்கும் பெருமானாரின் தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எதிராக வாழ்த்துக்கியவர்களுக்கும் அன்றைக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. இதான் இஸ்லாமிய வரலாறு. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சமாதானத்தை நிலைநாட்டி அங்கே மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கொடியை நாட்டினார்கள். சில நாட்கள் அங்கே இருந்தார்கள். அன்சாரிகள் எல்லாம் பேசிட்டாங்க. பெருமானார் மக்காவுக்கு வந்துட்டாங்க. அவங்க சொந்த ஊர் அவங்க கையில கிடைச்சிருச்சு. இந்த பெருமானார் மதீனாவுக்கு எங்கே வரப்போகிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மதீனாவாசியை திருப்பி பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, அவ்வாறு எண்ணாதீர்கள், நான் உங்களோடு தான் வாழ்ந்து மகிழ்கிறேன், நான் உங்களோடு தான் இருப்பேன், எனது ஊர் எனக்கு கிடைத்து விட்டது, எனக்கு என் சொந்தம் கிடைத்து விட்டது என்பதற்காக நான் மக்காவில் தங்கிவிட மாட்டேன். நான் விசுவாசியாக நன்றி உள்ளவனாக என்னை காத்த ஊர் மதீனா, நான் மதீனாவில் தான் இருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மதீனாவாசிகளுக்கு வாக்குறுதி அளித்து அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நோக்கி புறப்பட்டார்கள் என்பதாக நாம் மக்காவின் வரலாறை காண்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் மீலாது விழா. மீலாது விழா என்று சொன்னால் நாம் என்ன செய்கிற மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, அவருடைய சமூகத்திற்கு குறித்து சென்ற சொத்தை, சமூக நல்லிணக்கத்திற்கு அவர் காட்டி தந்த வழிமுறைகளை, இஸ்லாம் தெரிவித்தோன்பதற்கு மக்கள் வளர்ந்தோடுவதற்கு என்ன வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வாழ்வியலாக வாழ்ந்து காட்டினார்களோ அதை மக்களுக்கு எடுத்தோடி மக்களை நல்வழிப்படுத்துகின்ற மாபெரும் சபைதான் இந்த மீலாது சபை. இந்த சபைகள் வளர்க்கத்தானது, உன்னதமானது. இதை கலந்து கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு பிஹி அஸ்ரா, யார் எனது பெயரை ஒரு முறை உச்சரிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 அருளை தருகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறான், 10 தீங்கை அவரை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அத்தகைய அருள் மனம் கமலும் சபையாக அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்து அருள்வானாக. தீமைகளை விட்டும் பாதுகாக்கும் சபையாக அல்லாஹ் இந்த சபைகளை, இந்த சபையில் கலந்து கொண்டோரை, இந்த சபையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள்வானாக. இந்த சபை எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இறை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கும் சபையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பல முசீபத்துகள், நோய் நொடிகள் வளைத்து விட்டு அல்லாஹ் தஆலா இந்த சபையில் கலந்து கொண்டவரை, இந்த சபையின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்தவரை, இந்த சபைக்கு உதவி ஒத்தாசை புரிகின்ற நன்மக்களை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கபூல் செய்து அருள்வானாக. நாளை மறுமையில் மஹ்ஷரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பற்றி சூனத்தில் அவர்களோடு தங்குகின்ற பெரும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் யாவருக்கும் வாரி வழங்குவானாக. தேக்கி செய்கிறான் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.